ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஃபெப்ரவரியில் ரூ. 10 மணி சேவிங் எவ்வளோ நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி மணி சேவிங் வீடியோலாம் நம்ம சேனலில் சேவிங் சேலஞ்சஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் ஒவ்வொரு மாதமுமே ரூ. 10 மணி சேவிங் தனியாக பண்ணிட்டு வரேன். ரூ. 20 மணி சேவிங் தனியாக பண்ணிட்டு வரேன். ரூ. 10 மணி சேவிங்கில் ரூ. 1000 தான் என்னோடய டார்கெட். ஒரு மாதத்துக்கு ரூ. 10 வந்து நான் ரூ. 1000 சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னோடய டார்கெட். நான் லாஸ்ட் மந்த்து கூட ரூ. 1000 கரெக்டாக சேர்த்துருந்தேன். இந்த மாதமும் ரூ. 1000 சேர்த்துருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி சேர்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ரூ. 1000 சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எத்தனை ரூ. 10 நீங்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த மாதிரி ரூ. 10 சேர்க்கறதுனால இன்றைக்கான செலவுலேருந்து ஒரு ரூ. 10 மிச்சப்படுத்தி எடுத்து வைக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பெரிய செலவுகளை குறைக்க முடியலன்னா கூட சின்ன சின்ன செலவுகளை குறைக்கிறப்ப அன்றைய நாளுக்கான சேமிப்பை எடுத்து வைக்கிற அளவுக்கு ஒரு ரூ. 10 உங்களால் மிச்சப்படுத்த முடியும். நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு 20 நாளைக்கு என்னோடய டார்கெட் வந்துட்டு 3 காயின் சேர்க்கணும். என்னோடய டார்கெட்டான 3 காயினை நான் எடுத்து வச்சுட்டு தான் அன்னைக்கான என்னோடய செலவுகளை நான் எப்போவுமே பார்த்துருக்கேன். லாஸ்ட்டு 10 நாள் நான் 4 காயின் சேர்க்குறதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில நாள் என்னால் 3 காயின் சேர்க்க முடியாமல் போகும். அன்றைய நாள் வந்துட்டு என்னோடய இன்கம்மை ஒரே நாளில் நான் உயர்த்த முடியாது. என்னோடய செலவுகளை தான் குறைக்கிற மாதிரி இருக்கும். இந்த நாளில் எனக்கு தேவையில்லாத செலவு இல்லைனா முக்கியம் இல்லாத செலவு எதுன்னு பார்த்து அந்த செலவை குறைச்சிட்டு அதுக்கான பணத்தை நான் எடுத்து வைக்கிறேன். தேவையில்லாத செலவை நீங்களும் குறைச்சிங்கன்னா ஒரு ரூ. 10 எக்ஸ்ட்ரா உங்களாலையும் சேர்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு நம்ம என்ன செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம எழுதி பழகணும். அப்படி எழுதி பழகினா தான் நேற்று என்னென்ன தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணியிருக்கோம், தேவையான செலவு என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் எழுதி பார்க்குறதுனால உங்கள் தேவையில்லாத செலவு எதுன்னு கண்டுபிடிச்சி அதை கட் பண்ணுறதுக்கு வசதியாகவும் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி பண்ண தேவையில்லாத செலவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கடைக்கு ஒரு 10 பொருள் வாங்குறதுக்கு கடைக்கு போயிருக்கேன் அப்படின்னா இன்னும் 2 பொருளை எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வருவேன். அங்கே பார்த்தோன்னே அந்த பொருள் எனக்கு வாங்கணும்னு தோணும். அப்போதைக்கு தேவையே இருக்காது, இருந்தாலும் பார்த்தோன்னே வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 2 பொருளை வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி செலவுகளை தான் குறைச்சி எனக்கான சேமிப்பாக நான் மாற்றிட்டுருக்கேன். கண்டிப்பாக என்ன மாதிரி நீங்களும் அந்த செலவுகள்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் கடைக்கு போனீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக லிஸ்ட்டோடு போங்க. லிஸ்ட்டோடு போனீங்க அப்படின்னா அந்த தேவையில்லாத செலவு உங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு நாளைக்கு 3 காயின் எடுத்து வைக்கணும், இல்லை ஒரு நாளைக்கு 4 காயின் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்துட்டு இன்றைக்கி காலையில் இன்றைக்கான சேமிப்பை நான் எடுத்து வச்சுட்டு தான் செலவுகளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் செலவுகளை தாண்டி உங்கள் சேமிப்பை நீங்கள் சேமிக்கிறத யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. தினசரி இந்த மாதிரி நீங்கள் சேமிச்சுட்டே இருக்கிறதுனால அதுவே ஒரு ஹேபிட்டாக உங்களுக்கு மாறிடும். நாளடைவில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது சேமிப்பு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடும். அதனால் இதுக்காகவே நம்ம கொஞ்சம் செலவெல்லாம் குறைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் என்னோடய செலவுகளை குறைச்சிக்கிட்டு என்னோடய சேமிப்பை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகளை குறைச்சி உங்களோட சேமிப்பை அதிகப்படுத்திக்கோங்க. நான் இந்த மாதமும் கரெக்டாக ரூ. 1000 சேர்த்துருக்கேன். நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு 20 நாள் ரூ. 30 சேர்த்துட்டு லாஸ்ட்டு 10 நாள் வந்துட்டு ரூ. 40 சேர்க்க முயற்சி பண்ணுவேன். அதனால தான் என்னால் ஈஸியாக ரூ. 1000 சேர்க்க முடியுது. நான் இந்த மாதிரி சேர்க்குற பணத்தை தான் மந்த்லி என்னோடய சேவிங்ஸுக்காக பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ கட்டிகிட்ருக்கேன். அப்படி இல்லைன்னா கோல்டு சீட்டுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டை சேர்த்து நீங்களும் உங்களோட சேமிப்பை அதிகப்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.